Praise the Lord. Praise the Lord. Let's be seated. Thank you, Jesus. ಸ್ತೋತ್ರವೇ ಯೇಸುವೇ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. Amen. ಆಮೆನ್. பல அற்புதங்கள் தேவன் செய்தார். ಹಲವಾರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. Amen. ಆಮೆನ್. நம்ம என்ன விசுவாசத்துல தான் போறோம். ನಾವೇನು ಒಂದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ. நம்ம கையில என்ன இருக்கு? ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಏನಿದೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம மருந்து எடுத்துட்டு போறோமா? ನಾವೇನು ಮದ್ದು ತಗೊಂಡು ಹೋಗ್ತೀವಾ? ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு போறோமா? ಸ್ಟೆಟಸ್ಕೋಪ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಾ? அவங்களுக்கு சுகம் கொடுத்துற. ಅವ್ರಿಗೆ ನಾವು ಆ ಸುಖ ಕೊಡೋದಕ್ಕೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. As Peter said, ಪೇತ್ರನು ಹೇಳಿದ ಹಾಗೆ, what I have I give. And what என்னிடத்தில் we have is the name of Jesus. என்னிடத்தில் என்ன உண்டோ அதை கொடுக்கிறேன். என்னிடத்தில் இருப்பது இயேசுவின் நாமம். Hallelujah. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற காரியம்தான். ಅವ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವ ಕಾರ್ಯನೇ. சரி, நமக்கு நேரம் கம்மியா இருக்கு, அதனால நேரா வேர்ட் ஆஃப் காட்க்கு நேரா போய்டுவோம். ನಮಗೆ ಸಮಯ ಕಡಿಮೆ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ನೇರವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ಸಕ್ಸಸ್ ಸಂಡೇ 13 ಯಶಸ್ಸಿನ ಭಾನುವಾರ 13. ஹalleluya. ஹல்லேலூயா. முதலாவது நம்மளுடைய வாக்குத்தத்தத்தின் வசனத்தை படிக்க கேட்கலாம். யோசுவா 1:8. ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ವಾಗ್ದಾನ ವಚನವನ್ನು ಓದೋಣ. ಯೆಹೋಶುವನು 1:8. I think today கன்னடா டிரான்ஸ்லேஷன் ரிக்வயர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனி கன்னடா ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்லேஷன் யாருக்காது? I think Tamil is good. Okay. Thank you, Brother Prabhu. இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருப்பதாக. இதில் கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆமென். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். உன் வழியை வாய்க்க செய்வாய், புத்திமானாயும் நடந்து கொள்ள. You will be successful. You will have good success. இதுதான் சகால் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காலையில் சபையிலையும் இதை குறித்து தான் பேசினேன். அதாவது சக்ஸஸ், வெற்றி நமக்குள்ள தேவன் வச்சு நம்மளை அனுப்பிச்சிருக்கிறார் இந்த உலகத்துக்குள்ள. ஹல்லேலூயா. வெற்றி என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும் போகும். இப்போ ஸ்கூல் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க? கிராஜுவேட் ஆவீங்க, அதான் வெற்றி இல்லையா? அடுத்து வேலை, அடுத்து ப்ரொமோஷன், அடுத்து ஒரு வீடு கட்டுறது. இந்த வெற்றிகள் வந்துட்டு வாழ்க்கையில் அநேக கட்டத்தில் வந்துட்டே இருக்கும். சரியா? சக்ஸஸ் கீப்ஸ் கம்மிங் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கே இருக்குது? சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மாட்டிப்போம். சில பேர் வந்து ஜாபில் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே போயிடும். இவ்வளோ தான் நம்ம வெறும் ஒரு ஆவரேஜ் தான், நமக்கு இவ்வளோ தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு காலேஜ் இப்போ ஸ்கூலில் படிக்கும் போதோ அவங்களுக்கு மார்க்ஸே நல்லா வரல, எப்போவுமே ஒரு ஆவரேஜ் 50%, 60% இல்லை 40 மார்க்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு எப்போவுமே அதுவே வந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகிடும்? ஒரு மைண்ட் செட் ஆகிடும், நம்ம இவ்வளோ தான், நமக்கு படிப்பு வராது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க இல்லையா? வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு ஆவரேஜாகவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகிடும்? ஒரு மைண்ட் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும், நமக்கு இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது போல். எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட சேலரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்கம் நமக்கு அதுக்கு மேலே போகலன்னா நம்ம மைண்ட் எப்படி ஆகிடும்? நம்ம வந்துட்டு ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டையா இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும், இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாதோ அப்படின்னு நம்ம மைண்டு சொல்லிடும். மைண்டு ஃப்ரேம் அப்படின்வாங்க. மைண்ட் ஃப்ரேம் அதாவது நம்ம மைண்டில் ஒரு கூண்டு மாதிரி அதுவே கிரியேட் பண்ணிக்கும், ஒரு கேஜ் மாதிரி. அந்த கேஜை விட்டு நம்மளால் வெளியில் வர முடியாமல் இருக்கும். இப்போ சில நேரத்தில் டூருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இயர்லி ஒன்ஸோ சில பேர் அப்படி போவாங்க இல்லையா? ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு. வெக்கேஷன் போனோம் அப்படின்னும் போது சரி அந்த இடத்துல ஓயோ ரூம் இருக்கான்னு பார்ப்பாங்க. என்ன ரூம் இருக்கா? ஆமாம், 999 நமக்கு நல்ல ஒரு ரூம் கிடைக்கும் இல்லையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது. அந்த பேண்டமிக் நாட்களுக்கு முன்பதாக அந்த ஓயோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆரம்பித்தாங்க. சில குறிப்பிட்ட அந்த ஃபியூ இயர்ஸ்லேயே வந்துட்டு அந்த சகோதரன், அந்த பிரதர் வந்துட்டு ஹி ஹேட் இஸ் ஐடியா. இருக்கிற
அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன ஹோட்டல்லையே லாட்ஜஸே எடுத்து அதை சுத்தமாக்கி நல்ல பெட்டு நல்ல பாத்ரூம் செஞ்சு நம்ம குறைஞ்ச விலையில் 999 கொடுப்போம் அப்படின்ட்டு. அவர் அப்படியே பெரிய பில்லியனர் ஆகிட்டார் பாருங்க, ஒரு 2-3 வருஷத்துலேயே. பிக் பிஸ்னஸ் ஸ்டடி, பெரிய பில்லியனர் ஆகிட்டார் அவர். எப்படி பில்லியனர் ஆனார்னா, இந்த மாடல் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லாரும் புக் பண்ணுறாங்க, எல்லாரும் போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த இவங்க கழுகு மாதிரி வந்துட்டு இந்த இன்வெஸ்டர்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. ஓ, இங்கே ஒரு பிஸ்னஸ் ரொம்ப பாப்புலராக வருது, எல்லாரும் இதை வாங்குறாங்க, பீப்புள் ஆர் பையிங் திஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, பிரதர் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, நான் ஒரு 20 ஹோட்டலு இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கேன் சார், ரொம்ப எல்லாரும் வந்துட்டு புக் பண்ணுறாங்க, சரி நான் ஒரு 100 crores போடுறேன், இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு எல்லா ஸ்டேட்லேயும் நீ போயிட்டு எல்லா பிக் சிட்டிஸ்லேயும் நீ திறந்துக்க. இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் வளர்ந்துட்டே வந்தால் இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த பிரதர் வந்துட்டு hundreds of crores வளர்ந்துட்டார் ரொம்ப வேகமாக. பாருங்க, ஏன் நமக்கு ஏன் நடக்கக்கூடாது அப்படி இல்லையா? ஏன் நடக்காதுன்னா, நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு கூண்டு இருக்கு, அந்த கூண்டை பூட்டிட்டு சாவியை நாமளே முழுகிடுவோம். எப்போவுமே இந்த கூண்டை விட்டு வராதரா அப்படின்ட்டு நம்மளை பார்த்து நம்மளே, யாரை சொன்னா என்ன சொன்ன, இந்த கூண்டை விட்டு நீ வெளியே வராது இருப்பாயாக. கர்த்தர் என்ன சொன்னார், வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் நிற்காத இருக்கணும் என்னாரு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கூண்டுலேருந்து நீ வராத இருப்பாயாக அப்படின்னு நமக்கே ஒரு கூண்டை போட்டு, எனக்கு இவ்வளோ தான், நான் என்னால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும், என் லைஃப் ஸ்டைல் இவ்வளோ தான், மற்றதெல்லாம் நான் வந்துட்டு நைட்டு தூங்கும்போது கனவுல பார்த்துக்கிறேன், பெரிய பங்களா கனவுல பார்த்துக்கிறேன், பெரிய ஒரு BMW காரை கனவுல பார்த்துக்கிறேன், இதை நம்ம வெளியில் வந்தால் போதும், இவ்வளோ போதும், சரி இதெல்லாம் உடைக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த சக்ஸஸ் என்பது தேவன் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு, அது வெளியில் இல்லை. ஒரு உண்மையான கிறிஸ்தவன், ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை வந்துட்டு இன்னர் ஸ்ட்ரென்த்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னர் பவர், உள்ளான மனிதனுடைய வல்லமையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உள்ளான மனிதனுக்குள்ளே இருக்கிற வல்லமையும் க்ளோரி பவரையும் நம்ம புரிஞ்சுக்கலன்னா கர்த்தருக்குள்ளே வந்ததே ஒரு பாதி வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, வந்து ஒன்றுமே பண்ண மாட்டோமே அதை வச்சு இல்லையா? எல்லாருமே வந்துட்டு ஒரு குவார்ட்டர் சொல்கிறதா 10% சொல்கிறதான்னு கூட தெரில, ஒரு 10% வச்சுப்போம். 10% தான் நம்ம ஜீசஸை யூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற 90% என்னன்னே தெரிஞ்சுக்காமல் வாழ்ந்து முடிச்சிடுறோம். அந்த 10% என்னன்னா பரலோகம் போகிறது. அதுவும் எப்போ, தினமும் போயிட்டு வரீங்களா யாராச்சும்? இல்லை, நான் வண்டி தான் போயிட்டு வரேன். அதை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம ஆட்கள். 99% கிறிஸ்டியானிட்டி எப்போ பரலோகம் போக வெயிட் பண்ணுறாங்க? செத்த பிறகு. நாமெல்லாம் தினம் போயிட்டு வந்துடுறோம். ஹலோ, நீங்களும் போகலாம், நீங்களும் வெல்லலாம் அப்படின்றாங்களே, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் தமிழ் டிவியில் வருது, நீங்களும் வெல்லலாம் கோடீஸ்வரனா, அந்த மாதிரி நீங்களும் போகலாம். பரலோகம் எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கே இருக்குது தெரியுமா? the kingdom of God is in your heart. தேவ ராஜ்யம் உன்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குன்னு இயேசு சொன்னார். உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற இடத்துலையே உங்களால் போய் பார்த்துட்டு வர முடியலன்னா வெளியில் இருக்கிற இடத்த எப்படி போய் பார்த்துட்டு வருவீங்க? நமக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா, இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். வாட் இஸ் இன்சைட் யூ? அல்லேலூயா. சரி, நம்ம வந்துட்டு காலத்தின் சூழ்ச்சியால் தள்ளப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். தள்ளப்பட்ட மனிதர்கள்லாம் என்னென்னா, இன் அவர் மைண்ட், நம்ம மைண்டு வந்துட்டு தள்ளப்பட்ட மைண்டு. எப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் அந்த எந்த கனியை சாப்பிட்டாங்க? விளக்கப்பட்ட கனி. ஆனால் அந்த கனியில் என்ன இருந்துதான்? வாட் வாஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தட் ஃப்ரூட்? நாலேஜ் இல்லையா? நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், நல்லதும் கெட்டதும்
அறியத்தக்கதான கனி. இட் இஸ் a fruit of knowledge. அந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் உலகமே மாறிடுச்சு இல்லையா? அந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் ஆதாமும் ஏவாளும் அவங்களுக்குள்ளவே பெரிய மாற்றம். பைபிள் என்ன சொல்லுது? கண்கள் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க பார்த்த உலகமே வித்தியாசமான உலகம். அவங்க கடவுளும் கடவுளே அவங்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறார். இப்போ பயங்கரமாக மான்ஸ்டர் மாதிரி கடவுள் எப்படி தெரிகிறாரு? பெரிய பூச்சாண்டி மாதிரி நம்மளை அடிக்க கொல்ல வருது, இதுகிட்ட தப்பிச்சு ஓடு, இது ஒரு டைனோசர் அப்படின்ட்டு கடவுளை பார்த்தா அப்படி தோணுது. இப்போ இந்த புது அறிவு உள்ள வந்த பிறகு தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள எப்பொழுதும் வருகிறத போல வந்து அவங்களோட உறவாட வரும்போது என்ன பண்ணாங்க? ஓடி போய் ஒளிஞ்சுக்கினாங்க, தப்பிச்சு ஓடுறாங்க, ஏதோ டைனோசர் வந்துட்ட மாதிரி இல்லையா? பயந்தாங்க. அவர் கேட்குறாரு, ஏன் ஒளிறீங்க? நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோன்றாங்க. அவர் கேட்குறாரு, இது யார் சொன்னான்னு கேட்குறாரு. அல்லேலூயா. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கல, யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப அர்த்தமான ஒரு கேள்வி. ஹூ டோல்ட் யூ? சரி, அடுத்து கேட்குறாரு, ஏன் ஒளிஞ்சிருக்க, வெளியே வா. இல்லை, நீங்கள் வந்த சத்தத்தை கேட்டு பயந்தோம். எதுக்கு பயப்படுற? அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிலோ 1 year. அந்த குழந்தைக்கு வந்துட்டு வெறும் அம்மாவுடைய சத்தம் தான் தெரியும், அடுத்து அப்பாவுடைய சத்தம் தான் அதுக்கு தெரியும். வேறு யார் தொட்டாலும் கிட்ட வந்தாலும் அதுக்கு தெரிஞ்சிடும், இவங்க யாரும் அந்நியர் வந்துட்டாங்கப்பா கிட்ட. அப்படியே அன்கம்ஃபர்டபுள் ஆவாங்க, இல்லாட்டி அப்படியே அப்படியே அழுகிற மாதிரி ஆகிடும், அழுதுருவாங்க. வேறு யாருன்னா வந்துட்டா வெறும் அப்பா அம்மா தான் அதுக்கு தெரியும். இப்போ நினச்சி பாருங்க, அந்த மாதிரி 1 year அந்த மாதிரி இருக்கிற பேபி அம்மா பார்த்து அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ வேறு யார் தான் வேணும் உனக்கு? அந்த மாதிரி சொந்த அப்பாவே பார்த்து ஏதேன் தோட்டத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ இது அடிக்க வருது அப்படின்னு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஹவு கேன் திஸ் பேபி க்ரை அகெயின்ஸ்ட் த ஃபாதர்? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் அதுக்குள்ளே வந்துருச்சு. என்ன மாற்றம் இது? அந்த கனியே என்ன சொல்லுது? நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். குட் அண்ட் ஈவில். ஸோ என்ன ஆச்சு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன ஆச்சு? பிரெயின் சர்ஜரி ஆச்சு. சொல்லுங்க. அவங்க தலை மண்டையை ஓப்பன் பண்ணி வேற ஒரு மண்டையை பிசாசு வச்சு விட்டான். அவன் மண்டையை வச்சுட்டான். எந்திரன் அப்படின்னு ஒரு ரோபோ படம் வந்தது, ரஜினிகாந்த் எல்லாம் வச்சு. அதில் இந்த ஜெனிசிஸில் நடந்ததை அப்படியே தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். அதனால அந்த படத்தை போய் பார்க்க நீங்கள் அவசியம் இல்லை, நானே சொல்லிடுறேன். ஒரு ரோபோட்டை வந்துட்டு ரஜினிகாந்த் வந்துட்டு செய்வார் அந்த படத்தில். அது ஒரு நல்ல எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ரோபோட்டாக செய்வார். அவர் சொல்வார், இந்த மாதிரி காய் நறுக்கி கொடுக்கும், வீடு பெருக்கும், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிலிட்ரியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல் இது அப்படின்ட்டு செய்வார். ஆனால் அந்த பிடிக்காத ஒருத்தன் இருப்பான், சயின்டிஸ்ட்டு. அவனுக்கு பொறாமை, என்னடா இவன் வந்துட்டு சூப்பராக ஒரு ரோபோவை செஞ்சுட்டானே அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ண முடியும் அவனால்? அவன் இதை கெடுத்து விடணும், எப்படியாவது இதை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடணும் அப்படின்ட்டு அந்த ரோபோவுடைய பிரெயினை மாற்றுற மாதிரி ஈவில் ரோபோவா அது மாறி எல்லாத்தையும் அழிக்கவும் எல்லாரையும் அடிக்கவும் செய்ய மாதிரி மாற்றுறதுக்கு ரெட் சிப் அப்படின்னு ஒன்று செய்வான். அது பிரெயினில் பொருத்திட்டா அது இனிமேல் வந்துட்டு வயலண்ட்டாக நடந்துக்கும், யாரையும் கேட்காது அப்படின்ட்டு ரெட் சிப். இதுதான் வந்து பிசா செஞ்சது. அந்த ரெட் சிப்பு தான் அந்த பழம். அதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு என்ன ஆச்சா? மனிதனுக்கு முதல்ல கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் மரத்தில் முட்டிக்கிட்டு தடுக்கி விழுந்து மண்ணை கவிட்டு இருந்தாங்களா? கண்ணு தெரிலப்பா, யாராவது கூப்பிட்டு போங்க அப்படின்னு நல்லா தானே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து சாப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு சர்பத்தோடையே பேசிகிட்டு இருந்தாங்க அம்மா ஜாலியாக இல்லையா? பார்க்குது, பேசுது, சாப்பிடுது, கான்வர்சேஷன். அப்போ கண்ணு தெரிஞ்சதில்ல. இதை தெரியாமல் இவ்வளோ பேசிக் பைபிள் ஸ்டடி பண்ணாமல் சில பேர் வந்துட்டு இந்த வசனங்களை வச்சு கல்ட் ரிலிஜனே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உலகத்தில் நிறைய இருக்குது. கல்ட் ரிலிஜன்னா ஓப்பனாக சாத்தானை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கும்பிடுகிற ஆள்கள். அந்த வந்து சேட்டானிக் சர்ச்சஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அது ஏன் சர்ச்சுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது கூட காப்பி அடிச்சு தான் வைப்பாங்களாம் பேரை. சரி, உங்கள் குரூப்புக்கு நீ வேறு பேரை வை. பாருங்க, இதுலேயே தெரிஞ்சிருச்சு இந்த எங்கெல்லாம் பிசாசு இன்வால்வ் ஆகிறோன்னா அந்த இடத்துல காப்பின்னு ஒன்று இருக்கும்.
அவனுக்கு காப்பி பண்ண தான் தெரியும். எனிவே, அப்போது சேட்டானிக் சர்ச்சஸ் வந்துட்டு அவங்களுடைய கான்செப்ட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் தான் கெட்டவர். ஏன்னா ஆதாமும் ஏவாளையும் நிர்வாணமாக படிச்சிருந்தாங்க. பிசாசு தான் அவங்க கண்ணை திறந்து விட்டு அவங்கள சரியானதை காட்டி வழி நடத்துச்சு. இதுதான் அவங்களுடைய ரெவலேஷனா, அவங்களுக்கு வந்த ரெவலேஷனா. அதனால பிசாசை கும்பிடுறோம் அப்படின்னாங்க. ஏன்பா நீ வெறும் 4 வசனம் தான் படிப்பியா? ஒரு 2 வசனம் எக்ஸ்ட்ரா படிக்க மாட்டியா? பிசாசு என்ன சொல்லி அந்த ஃப்ரூட்டை வித்துது? எப்படி சேல் பண்ணுச்சு? இதை சாப்பிட்டா கடவுள் மதியம் ஆயிடுவேன் அப்படின்னு தானே சொன்னான். சரி, கதை அங்கேயே முடிஞ்சிடுச்சா? இல்லையே. சாப்பிட்டா சரி, நீ சொன்ன மாதிரி கண்ணு திறந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஓனராக இருந்தவன் பிச்சைக்காரன் ஆயிட்டான். இருக்கிற கார்டனும் போயிட்டு வெளியில் கோபனம் கட்டிக்கிட்டு முள் செடியை எடுத்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? அப்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, என்னப்பா உன் கடவுள் பிசாசு வந்துட்டு அதான் எங்களை ஆக்சுவலாக ரட்சிச்சிச்சு அப்படின்றதில்ல, உன் கடவுள் சொன்ன மாதிரி அவன் கடவுள் ஆனானா? அந்த கேள்விக்கே பதில் இல்லை. இப்போ அதுக்கு கோயிலே கட்ட போயிட்டாங்க. எவ்வளோ குருட்டாட்டமான ஒரு மைண்டாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. சரி, இப்போது நாம் என்ன கவனிக்கிறோன்னா, ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை சாப்பிட்ட உடனே கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லுது. அப்போது அவங்க ஒன்றும் குருட்டா மரத்தை இடிச்சுக்கிட்டு தடுக்கி விழுந்துட்டு போயிட்டு இருக்கல, அவங்க கண்கள் நல்லா தெரிஞ்சுது. ஏன் அவங்க கண்கள் நல்லா தெரியும் போது அப்போ ஏன் ஆதாமும் ஏவாளும் எங்களுக்கு துணி இல்லை, நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோன்னு ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலை? ஏன்னா அவங்க அப்படி இருக்கலை. அல்லேலூயா. அவங்க அப்படி இருக்கலை. ஆமென். ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க அப்படி இருக்கலை. ஆனால் அந்த கனியை தொட்ட உடனே, அதை சாப்பிட்ட உடனே தேவன் சொன்னதை போல நீ இதை சாப்பிட்டா நிச்சயமாக மரிப்பாய் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அதை சாப்பிட்ட உடனே அவங்க மூடி இருந்த அந்த மகிமையின் ஆடைகள் விலகி போயிருக்க கூடும். இல்லை 100% அதுதான். ஏன்னா இந்த மகிமையின் ஆடை என்பது பைபிள் முழுக்கமும் இருக்கு. நம்ம ஏதோ புதுசாக கான்செப்ட் உருவாக்கலை. நீங்கள் இது ஜெனிசிஸில் படிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நிறைய எல்லா புத்தகத்துலையும் நீங்கள் பைபிள் படிக்கும்போது அநேக இடத்துல பரலோகத்தில் உள்ள ஆடைகளை பார்க்குறோம். குறிப்பாக தூதர்கள் வரும்போது அவங்க ஆடை இல்லாமல் வந்ததே கிடையாது. நல்லா கவனிங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எங்கே போகிறாங்க? பரலோகத்தில் வர போகிறாங்க. நிறைய இடத்துல தூதர்கள் மனிதர்களாக வராங்க, அவங்களும் ஆடையோடு தான் வராங்க. அடுத்து வேற பகுதிகளில் வேற மாதிரியான தூதர்கள் வராங்க, அவங்களுக்கு வேற மாதிரியான ஆடை இருந்தது. குறிப்பாக போன வாரம் நம்ம என்ன கவனித்தோம்? ரிசரக்ஷன் சண்டேல ஒரு தூதன் வந்து கல்லை உருட்டி விடுறான். அவனோட ஆடை எப்படி இருந்ததா? மின்னல் போல இருந்தது. அல்லேலூயா. ரெவலேஷன் புத்தகத்தில் இயேசுவோட ஆடையை குறித்து பார்க்குறோம். ஆமென். ஐசாயா புத்தகத்தில் இயேசு மகிமையில் உட்கார்ந்து இருப்பதும் அவருடைய ஆடையின் தொங்கல் அந்த டெம்பிளை மூடினதாக படிக்கிறோம். த ரோப், அவருடைய ரோப் என்ன பண்ணுச்சான்? அப்படியே அந்த கோவிலை டெம்பிளை மூடி தழுவி போனது. இந்த மாதிரி பல இடத்துல பரலோகத்தில் உள்ள காரியங்கள், அதாவது தூதர்கள், அப்புறம் இயேசு கிறிஸ்துவே பல தடவை வந்து அவங்கள சந்திக்கிறார். ஆபிரகாமை சந்திக்கிறார், விதவிதமாக வந்து சந்திக்கிறார். அப்போ ஆடைகள் அங்கே இருக்கு. ஆமென். ஏதேன் தோட்டம் முதல் வந்ததா, பரலோகம் முதல்ல வந்ததா? நல்லா சொல்லுங்க. அப்போ பரலோகத்தில் முதலேருந்தே ஆடை போட்டுட்டு இருந்தாங்களா, இல்லை ஆதாமை பார்த்து அவங்க ஒரு அவங்க ஐடியா வந்துருச்சா, நம்மளும் துணி போட்டுப்போமா அப்படின்னு? ஹலோ. அப்போ ஆடை என்பது முதலேருந்தே இருக்கு, பரலோகத்தில் இருக்கு. அப்படி தான் ஆதாமும் ஏவாளும் தேவன் படிச்சிருந்தார். கண்கள் தெரிஞ்சது அவங்களுக்கு. அவங்க ஒருத்தர் நிர்வாணமாக பார்த்துக்கொள்ள முடியலை. அப்போ ஏதோ ஒரு கவரிங் அவங்க மேலே இருக்கு, க்ளோரி கவரிங். ஆமென். ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அந்த க்ளோரி அவங்கள விட்டு விலகுது.
அப்போ தான் அவங்கள என்னவா பார்க்குறாங்க, நிர்வாணமாக பார்க்குறாங்க. அதோடைய இன்னொரு மீனிங் என்னென்னா, அதை சாப்பிட்ட உடனே எப்போ நிர்வாணம் மாறுறாங்களோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, தே லாஸ்ட் எவ்ரி திங். தே லாஸ்ட் காட், தே லாஸ்ட் த ரிலேஷன்ஷிப் வித் காட், தே லாஸ்ட் த ஈடன், தே லாஸ்ட் த ப்ரொவிஷன், தே லாஸ்ட் எவ்ரி திங். அது குறிக்குது அந்த நிர்வாணம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்க கண்கள் திறக்கப்படுது. என்ன புதுசாக இப்போ திறந்துருச்சு? இப்போ முதல்ல இருந்தே தெரிஞ்சு தானே இருக்கு கண்ணு. என்ன திறந்துருச்சு? அப்போ வித்தியாசமான ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ள வந்தது. அந்த நாள்ல இருந்து என்ன பண்றாங்க, கடவுளை பார்த்தா பயப்படுறாங்க, ஓடி ஒளியிறாங்க. நல்லா கவனிங்க. கடவுளை பார்த்தா பயப்படுறாங்க, ஒளியிறாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள வந்த நாலேஜா? இந்த ஒரு டார்க்னஸ், ஃபாலன் மைண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த கான்செப்ட் எப்போ அவங்க தேவன் அனுமதிக்காத அந்த கனியை சாப்பிட்டாங்களோ, அவங்க கண்கள் திறக்கப்பட்டதோ, அவங்களுக்குள்ள ஒரு இருளான நாலேஜ் வந்தது. ஆர் we can say they got a evil mind. அல்லேலூயா. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு ஈவில் மைண்ட். ஈவில் மைண்டுனா கொலை செய்கிறதோ விபச்சாரம் பண்ணுறதோ அது மாத்திரம் கிடையாது. கடவுள் பார்த்தாலே பயம். ஒரு குழந்தை நல்லா வீட்டில் வளர்ந்துட்டு வந்தது, 5 வயசு அந்த குழந்தைக்கு. சடனாக வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து வந்து அப்பாவை பார்த்தா பயப்படுது, அப்பாவை பார்த்தா ஓடுது. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஆச்சரியமாக இருக்காது? என் குழந்தை நான் வளர்த்துட்டு இருக்கேன், இப்போ அப்பா அம்மான்னு கூப்பிட மாட்டுது, ஓடி ஒளியுது. ஆனால் வெளியில் யார் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சமாதானமாக இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு? எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எதுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆதாம் ஏவாள் நினச்சி பாருங்க, ஆஃப்டர் ஒரு கனி அந்த சாப்பிட்ட பிறகு கடவுளை வந்துட்டு பிசாசு மதி பார்க்குறாங்களா, பிசாசை வந்து கடவுள் மதி பார்க்குறாங்க. ஐ, பிசாசுனா ஜாலி, கடவுள் பார்த்தா பயம். இதை தான் வந்துட்டு பிசாசு அவங்களுக்குள்ள பொறித்தின ரெட் ஜிப். அப்போ அவங்க இனிமே அவங்க உலகத்தை பார்க்குற பார்வை எது வழியாக பார்த்துட்டு இருக்காங்க? இந்த ஈவில் மைண்ட் வழியாக பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், மனிதர்கள் டெவலப் ஆனாங்க, ஓகே. ஆனால் அவங்க டெவலப்மெண்ட்டில் 100% டிஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. இன்னைக்கு கூட மனுஷன் எதை வேணால் கண்டுபிடிக்கிட்டோம். அதில் என்ன இருக்கும் தெரியுமா? குட் அண்ட் ஈவில். ஒரு ஃபோனை கண்டுபிடிக்கிட்டோம், வா சூப்பர், இன்னைக்கு இப்படியே இங்கேருந்து அமெரிக்காவில் 2 பேசலாம். ஆமாம், அப்படியே நீ பாவமும் செய்யலாம். குட் அண்ட் மனுஷனால எதுவுமே ஒன்லி குட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவன் எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கான்? குட் அண்ட் ஈவில். அதை வச்சு தான் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறான். ஈவன் மெடிசன், ஒரு மெடிசனே நீங்கள் சாப்பிட்டாலும் அதில் சைடு எஃபெக்ட் இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் பிரெயின் ஈவில் இல்லாமல் மேனுஃபேக்சர் பண்ண அதுக்கு தெரியாது. திஸ் இஸ் த மைண்ட் ஆஃப் ஹியூமன்ஸ். அவன் செய்கிறதுல சில நன்மைகள் இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு ஈவிலும் இருக்கும். இது அவனால் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவனே இதனால தான் ஏங்கிட்டு இருக்கான். அவன் லைஃபு, இந்த உலகமே வந்துட்டு இந்த குட் அண்ட் ஈவில் இதை வச்சு தான் ஏங்கிட்டு இருக்குது. ஸோ இன் எவ்ரி திங் மேன் டஸ் தேர் வில் பி சம் ஈவில் ரெசிடியூ ஆர் எ ரிசல்ட். ஒருத்தன் நல்லதுக்கே கண்டுபிடிச்சாலும் அதை வச்சு ஒருத்தன் என்ன பண்ணிடுவான்? ஈவில் ப்ரொமோட் பண்ணிருப்பான். அதுலேருந்து பாவம் பெருகிட்டு இருக்கும். அதனால யாருக்கோ துன்பம், யாரையோ படம் பிடிச்சி எங்கேயோ போட்டுருவான். இல்லையா? எவ்வளோ ஈவில் ஸ்ப்ரெட் ஆகுது. அவன் ஒரு வேளை கண்டுபிடிச்சவன் நல்லதுக்காக தான் பண்ணியிருப்பான். முதல்ல ஆட்டம் பாம்பை எது கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஆட்டம் பாம்பில் பாம், டைனமைட், டிஎன்ஏ அப்படின்னும். டிஎன்டி. ஸோ இந்த டைனமைட். இந்த டைனமைட்டை முதல்ல கண்டுபிடிச்சது எதுக்குன்னா, இந்த மலைகளை தாண்டி மலைகள் உள்ள ஊர்லலாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த மலை ஏறி இறங்கி இன்னொரு ஊருக்கு போகிறதுக்குள்ளேயோ 2 நாளாகும், 5 நாளாகும், 1 வாரம் ஆகும். அந்த ஏறி இறங்குறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை. அந்த மலை சுற்றி என்ன பண்ணணும்? காட்டை உடைச்சி வழியை உண்டாக்கணும். அதில் டேஞ்சர் இருக்கும், அனிமல்ஸ் வரும், அதெல்லாம் தாண்டி போகிறது கஷ்டம். ரொம்ப நாள் மனிதன் இதை பார்த்து ஒரு வெடிகுண்டை கண்டுபிடிக்கிறான். ஏன்னா அந்த வெடியை வச்சு கல்களை உடைச்சி அந்த மலை உள்ள ஒரு துவாரத்தை செஞ்சு அப்படியே அந்த மலை குடஞ்சி உள்ள ஒரு டனல் செஞ்சு அப்படியே ஈஸியாக போயிடலாம். இப்போது 1 வாரம்
பாதையை என்ன பண்ணிடுறான், ஒரு நாள் பாதையை ஆக்கிடுறான். இதுதான் கண்டுபிடிச்சாங்க. கடைசியில் என்ன பண்ணான், அது என்ப இன்னொரு மனுஷன் மேலே போட ஆரம்பிச்சிட்டான். அந்த டைனமைட் கண்டுபிடிச்ச ஆள், அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு அவர் சாகும்போது ரொம்ப 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 வேதனைப்பட்டு ரொம்ப ரிப்பெண்ட் பண்ணி இது நான் கண்டுபிடிச்சவே இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செத்தாராம். ஐ ஷுட் ஹவ் நாட் இன்வென்டட் திஸ். எனக்கு கடைசியில் மனுஷன் இன்னொரு மனிதன் மேலே யூஸ் பண்ணுற அளவுக்கு அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு. எங்கேருந்து நமக்கு இந்த மைண்ட் வருது? எங்கேருந்து வருது? உள்ளந்தான் வருது, வெளியிலேருந்து வரல. எங்கேருந்து வருது? உள்ளேருந்து வருது. ஏன்னா அது எங்கே இருக்கு? குட் அண்ட் ஈவில் மைண்டு ஆதாம் ஏவாள் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த மைண்டு தான் நமக்குள்ளே ஏங்குது. இதுதான் அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 8 அழகாக சொல்கிறார். நம்ம படிக்க கேட்கலாம். 8:6. ரோமர் 8:6 படிக்க கேட்கலாம். மாமிச சிந்தை மரணம், மரணம். ஆவியின் சிந்தையோ ஆவியின் சிந்தையோ ஜீவனும் ஜீவனும் சமாதானமுமாம். வாவ், ஜீவனும் சமாதானமும். அடுத்த வசனம் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. விரோதம் மாத்திரம் இல்ல, பகை. அவங்க ரெண்டு பேரும் ஜென்ம எதிரிகள். யாரும் ஜென்ம எதிரிகள்? தேவனும் பிசாசும் தானே. ஆனா இதுல வசனத்துல என்ன சொல்லுது? மாமிச சிந்தையுமே கூட தேவனுக்கு விரோதமான பகை, ஜென்ம விரோதம். That means there is no room for friendship. It's forever enmity. மறுபடியும் அந்த வசனத்தை படிக்க கேட்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. அடுத்து, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், அது தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படையாது. கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கு. கூடாமல்னா அதால கீழ்ப்படியவே முடியாது. அதுக்குள்ள அந்த தன்மையே இல்லை. எதுக்கு? மாமிச சிந்தை. இந்த ஃபாலன் நேச்சர் ஆஃப் ஆடம், இவ்வளோ நேரம் நம்ம பேசினோம் இல்லையா, அந்த ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், அந்த மைண்ட் செட்டு ஆதாமுக்கும் ஏவாளுக்குள்ள இறங்கி அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அப்படின்னா இதுக்கு மேலே இதுதான் அவங்களுடைய நாலேஜ், இப்படி தான் அவங்க உலகத்தை பார்க்க போகிறாங்க. இந்த கண்களால் தான் அவங்க தேவனை பார்க்க போகிறாங்க. இந்த கண்களால் தான் மற்றவங்களை பார்க்க போகிறாங்க. எந்த கண்களால்? இந்த ஈவில் ஐஸ்னால, இந்த ஈவில் நாலேஜ்னால. இந்த ஈவில் நாலேஜை தான் பவுல் மாமிச சிந்தை, ஃப்ளெஷ்லி மைண்ட் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஃப்ளெஷ்லி மைண்ட், ஃப்ளெஷ்லி மைண்ட். இந்த ஃப்ளெஷ்லி மைண்டு, இந்த கார்னல் மைண்டுன்னு சொல்லுவாங்க. கார்னல் அப்படின்னா கிரேக்க மொழியில் உள்ள வார்த்தை. கார்னல் அப்படின்னா ஃப்ளெஷ். ஃப்ளெஷ்னா என்ன? ஃப்ளெஷ்னா பெரிய பாவம்லாம் கிடையாது. நேச்சுரல் நேச்சர் ஆன மைண்டு. இப்போ பூனையை வந்துட்டு விட்டிங்கன்னா கோழியை என்ன பண்ணோம்? கடிச்சு வச்சிரும். எலி என்ன பண்ணோம்? அது அதோடைய ஃப்ளெஷ்ஷு, அதோடைய சுபாவம் அப்படிதான். அந்த மாதிரி விழுந்து போன ஆதாம், அந்த ஃப்ளெஷ் இருக்குல்ல, அதோடைய சுபாவமே பாவம் தான். அதோடைய சுபாவமே கர்த்தருக்கு எதிரான செயல்களை செய்யறது தான். இட் இஸ் பேசிக் நேச்சர். இப்போ இந்த கார்னல் மைண்டில் இருக்கிறவனுக்கு சாதாரணமாக ஜெபிக்க தோணவே தோணாது. ஏன்னா இட் இஸ் எனிமிட்டி டு காட். அந்த வசனத்தை லாஸ்ட் படிங்க, அந்த 7வது வசனத்தில் கடைசி பங்கு படிங்க. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கூடாமல்னா அதை ட்ரை பண்ணாலும் அதால கீழ்ப்பட முடியாது, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அதால செய்ய முடியாது. ஒரு தேவனுடைய வார்த்தை இருக்குன்னா இந்த மாமிச சிந்தை ட்ரை பண்ணாலுமே அதால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. முதல்ல என்ன சொல்றாருன்னா அதால கீழ்ப்படைய முடியாது.
முயற்சி செஞ்சாலுமே அதால் அதை செய்ய முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஆப்போசிட் டு காட்ஸ் மைண்ட். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த மாமிச சிந்தை, இந்த மாமிச சிந்தை நமக்குள்ள நேச்சுரலாகவே வருது. சரியா? எப்போ வருதுன்னா நம்முடைய பிறப்பில் வருது. ஆதாம்கிட்ட இருந்து உள்ள ஜீன் எப்படி எல்லா மனிதருக்குள்ள பரவி இருக்கோ, ஆதாமுக்குள்ள இருந்த ஒரிஜினல் சின் அப்படின்வாங்க, ஜென்ம பாவம், அது ரத்தத்தின் வழியா, லீனியேஜ் வழியா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் போயிட்டே இருக்கும். எப்படி உங்களோட ஜீன், உங்களுடைய லுக்ஸு, உங்களுடைய கலரோ, உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஜீன் வழியா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்துட்டே இருக்கோ, அதே போல் ஸ்பிரிச்சுவல் ஜீன்ஸ் வழியா நமக்கு பெற்றோருடைய பாவங்கள், சாபங்கள் கூட, சில நேரத்தில் ஆசீர்வாதங்கள் கூட தொடர்ந்து வரும். இதே போல தான் இந்த கார்னல் மைண்டும் ஆதாம்ல இருந்து எல்லாருக்கும் பரவிருக்கு. சரி, சிம்பிளாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த உலகத்தில் பாவம் செய்யாத ஒரு மனிதன் இருக்கிறானா? அல்லேலூயா. 2 வயசு குழந்தைகிட்ட சாக்லேட் கையில் கொடுத்துட்டு சாப்பிடாதன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க, சாப்பிட்டு இருக்கோம், சாப்பிட்டியான்னு கேட்டால் என்ன சொல்லும்? யார் அதுக்கு பொய் சொல்லி கொடுத்தா? யாருன்னா வந்து அந்த கேப்பில் ட்ரைனிங் கொடுத்து போனாங்களா? we will introduce what is lying அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்களா? அந்த லை உள்ளேருந்து எப்படி வெளியே வருது? ஏன்னா அது உள்ளவே இருக்கு. அல்லேலூயா. ஆதாம் எப்படி ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணானோ, இந்த 2 வயசு குழந்தையும் அந்த உள்ளான அந்த ஈவில் அதுக்குள்ள கிரியை செய்யுது. எதை பேர் விளங்குது? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். மத்தேயு, நம்ம காலையில் பார்த்த வசனம் தான். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மேத்யூ சாப்டர் 15, 16 to 20. மேத்யூ 15, மத்தேயு 16, 15, 16லேருந்து 20 வரைக்கும். 15வது அதிகாரம் 16லேருந்து 20 வரைக்கும் படி. அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுவீர்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, வாய்க்குள்ள போற மேட்டர் வந்துட்டு நம்மளை என்ன பண்ணாது, ஒன்றும் செய்யாது. அது வேற வயிற்றுக்குள்ள போவோம், வெளியில போயிடும். ஆனா வாய்க்குள்ளேருந்து வெளியில வர மேட்டர் தான் நம்ம வாழ்க்கையவே என்ன பண்ணுதான், தீட்டுப்படுத்த கூடும். நம்ம வாயிலிருந்து வெளியில வர மேட்டர், வாந்தி கிடையாது, எச்சி கிடையாது, நம்ம வாயிலிருந்து என்ன வரும் வெளியில? வார்த்தைகள். அவர் சொல்றாரு, அந்த வாயிலிருந்து வருகிற காரியம் இருதயத்திலிருந்து வருதான். அந்த பகுதியை படிக்க கேட்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒருத்தர் சொல்றீங்க, பிரதர் சூப்பர் பிரதர், பயங்கரமா வீடு கட்டிடுவீங்க போல அப்படின்னா, எங்க பிரதர், எங்கேருந்து வந்துச்சு அது? வாயிலேருந்து வரல. அவன், நான் அவ்வளோ பிளெஸ்டு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்னால் இவ்வளோ தான் முடியும், என்ன சொல்கிறீங்க? அது எங்கேருந்து வருது? வாயிலேருந்து வரல, அது இருதயத்துலேருந்து தான் வருது. ஆனால் எது வழியாக தான் வர முடியாதால? காது வழியாக வர முடியாது, மூக்கு வழியாக வர முடியாது. இருதயத்தில் இருக்கிற மேட்ரு அது எது வழியாக வரப்போகுது? வார்த்தைகளாக தான் வெளியே வரப்போகுது. நம்ம வேணுமா இருந்தால் ப்ரீ மெடிடேட், அதாவது யோசித்து, இப்போ யாரையோ பார்க்க போகிறோம், அப்போ என்ன பண்ணிப்போம்? யோசித்து வச்சுப்போம், இப்படியெல்லாம் பேசணும். என்னங்க நல்லா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் மம்மி எனக்கு சொல்லுவாங்க சின்ன வயசில், யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு போனால் எங்கள் மம்மி சொல்லி கொடுப்பாங்க, சாப்பிட்றியான்னு கேட்டால் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லணும் அப்படின்வாங்க. ஏதாவது கொடுத்தா சாப்பிடக்கூடாது, எடுக்கக்கூடாது, மம்மியை கேட்கணும் அப்படின்வாங்க. யாருன்னா வீட்டுக்கு போனால் மம்மியே பார்த்துட்டு இருப்பேன். கேக்கு எனக்கு பிடிக்கும், ஆனால்
அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவேன். எடுத்துக்கோன்னு சொன்னால் இல்லை வேணான்னுவேன். கேட்டால் சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் மம்மி பார்த்துருப்பேன். சரி எடுத்துக்கோனா எடுத்துப்பேன். எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் என்னையும் எங்கள் அக்காவையும் ரொம்ப பிடிக்கும். எதை கேட்டாலும் வேண்டான்னிடுவோம். பசங்க சின்ன பசங்க டெம்ட் ஆகிடுவாங்க இல்லையா, குட்டியாக இருக்கும்போது. நாங்கள் அந்த மாதிரி டெம்ப்டே ஆக மாட்டோம். என்னத்தை கொடுத்தாலுமே வேண்டாம், நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னோம். அப்போ பெரியவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இது குழந்தைங்க, நமக்கு என்ன அவ்வளோ பெரிய செல்ஃப் கண்ட்ரோல் இருக்க போகுது. அப்போ சொல்லுவாங்க வெரி குட் வெரி குட் அப்படின்னு. அல்லேலூயா. வாய்க்குள்ளே போகிறது வந்துட்டு ஒன்றை பண்ணாதுன்றார் இயேசு. ஆனால் வாய்க்குள்ளேருந்து வெளியில் வருகிற அந்த வார்த்தைகள் இருதயத்துலேருந்து வர்றதுனால அது நம்ம வாழ்க்கையவே அதால் தீட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு. Then we have to be very careful of what we are saying. We have to be very careful. இயேசு கிறிஸ்து அநேக தடவை இதை பற்றி பேசுகிறார். நிறைய தடவை பேசுகிறார். He talks about the heart, he talks about the mouth, he talks about our words. அவருடைய பிரசங்கங்கள்லேயே பிரதானமாக இருக்கிற டீச்சிங்கே இயேசு கிறிஸ்துவோடைய டீச்சிங்ஸ்லேயே இதுதான் இருக்குது. ஒன்று இப்படி இருக்குது, இல்லாட்டி எப்படி அற்புதங்கள் செய்யலைன்னா வாய் வழியாக பேசு அப்படின்றார். உன் இருதயத்தில் விசுவாசித்து இந்த மலையை பார்த்து இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் நீ உன்னுடைய இருதயத்தில் நீ வந்துட்டு டவுட் பண்ணாமல் பயப்படாமல் ரெண்டு மனமாக இல்லாமல் நீ பேசினேன்னா அது நடக்கும். அதே டீச்சிங் தான். இது நெகட்டிவில் இருக்குது, அது பாசிட்டிவில் இருக்குது. இந்த நெகட்டிவில் என்ன சொல்கிறாரு, நீ உன்னையவே நீ வந்துட்டு நான் ஆசீர்வதிக்கப்படலை, ஏதோ வருது பிரதர், ஏதோ போகுது பிரதர், நீ இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா அதை தான் நடக்கும்ன்றாரு. அதான் மறுபடியும் உன் வாழ்க்கையில் மறுபடியும் வந்து நடக்கும். ஆனால் நீ விசுவாசத்தோடைய உன் வாயிலேருந்து நீ பேசினா மலையே பேர்ந்து போன்றார். அல்லேலூயா. அப்போது நம்ம வாழ்க்கையை நம்மளால் ஆசீர்வதிக்க முடியும், நம்ம வாழ்க்கையை நம்மளால் சபிக்கவும் முடியும். நம்ம பேசிகிட்டு இருக்கிற காரியங்கள் தான் எப்படி வரப்போகுது நம்ம வாழ்க்கையில், ஆசீர்வாதமா இல்லை சாபமா, அது நம்ம தான் பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம தான் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இதுதான் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. அப்போ தேவன் இந்த சக்ஸஸை, வெற்றியை நமக்குள்ளே தான் வச்சுருக்கிறாரு. நமக்குள்ளே வச்சு தான் இந்த உலகத்துக்குள்ளே நம்மளை அமைச்சிருக்கிறார். அல்லேலூயா. காலையில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மரத்தை குறித்து, இந்த மரம் என்பது எல்லாரும் பார்ப்போம், எல்லா விதமான மரத்துலேயுமே அந்த வேராக இருக்கட்டும், அதோடைய ட்ரங்க்கு இல்லையா, அந்த வுட்டு, அந்த வந்துட்டு அந்த பிரான்ச்சஸ்ஸு, இலைகள், அதுக்குள்ளே இருக்கிற வேறு, அந்த தன்மை, ஏன்னா அந்த தண்ணீரோட அந்த சத்தம்லாம் எடுத்து என்ன பண்ணுது, நரம்பு மாதிரி எல்லா பகுதிக்கும் அனுப்புது. ஆனால் வெட்டி பாருங்கள் மரத்தில் ஏதாவது நரம்பு, டப்புன்னு நரம்பு வந்து மூஞ்சில் தண்ணி அடிக்குதா? சிக்கன் கட் பண்ணால் என்ன தெரியுது, நரம்பு எல்லாம் தெரியும். நீங்கள் ஒரு மரத்தை கட் பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன செடியை கட் பண்ணி பாருங்கள், எந்த நரம்பும் தெரியாது. ஆனால் அது என்ன பண்ணுது, எல்லா நியூட்ரிஷனையும் எடுத்து அனுப்புது எல்லா பக்கமும். எப்படி அனுப்புதுதான் தெரில. கட் பண்ணி பார்த்தா நரம்பும் இல்லை. என்னடா இது மூடி மாதம் தான் வேலையாக இருக்குது அப்படின்னு. எங்கேருந்து இது வந்துட்டு இது டெஸ்டெல்லாம் பண்ணுறாங்க, கலர்ஃபுல்லாக வந்துட்டு ஏதோ லிக்விட் போடுறாங்க. அப்போ அந்த 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 அதே கலரோட அந்த செடி ஃபுல்லாக அது வந்துட்டு பரவுறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பியூட்டிஃபுல், ஸோ அமேசிங். அப்போ தேவன் மரத்தை படிக்கும்போது அதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸ், அதோடைய பார்க், அதோடைய வுட்டு, அதோடைய ட்ரங்க்கு, அதோடைய பிரான்ச்சு, அதோடைய இலைகளுக்குள்ளே இருக்கிற மருத்துவ சக்திகள், அப்புறம் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே அந்த மரத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த மரம் என்பது யாருக்கூடையும் ஒரு டைப் வச்சு இல்லை. சார் நீங்கள் வந்துட்டு எனக்கு நல்ல லீவ்ஸாக கொடுத்துருங்க எவ்ரி மந்த்து, இன்னொருத்தர்கிட்ட டைப்பு, சார் எனக்கு நல்ல ஃப்ரூட்டாக கொடுத்துருங்க, இப்படி 4 பேர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கின்னு அந்த மரம் வாழலை. அல்லேலூயா. சிங்கம் எப்படி இருக்கு, சார் எனக்கு பல்லு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு வெயிட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு பட்டறையில் போயிட்டு ஆர்டர் கொடுக்குதா? என் நகை வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணுங்க, என்னங்க இது அப்படின்ட்டு பாக்ஸிங் க்ளவுஸ் செய்கிற கம்பெனியில் போயிட்டு ஆர்டர் கொடுக்குதா? இன்னும் பஞ்சு நல்லா வேணுங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா? இல்லை அது வந்துட்டு மசில்ஸை டெவலப் பண்ண ஜிம்முக்கு போகுதா? அந்த எல்லா தன்மையுமே தேவன் அதுக்குள்ளவே வச்சிருக்காரு. அது குழந்தையே இவ்வளோதான் வரும் வெளியில். ஆனால் அது வளர 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 அதுக்கு வேண்டிய மசில், அதுக்கு வேண்டிய போன்ஸ், அதுக்கு வேண்டிய எல்லாமே வந்துட்டு உள்ளே இருந்து தான் அதுக்கு வெளியில் வருது. இட் இஸ் இன்சைட் தி அனிமல்.
ஒரு யானைக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய உருவம், அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த போன் சைஸ் எல்லாமே அதுக்குள்ளவே இருக்கு. அதுவா வளர்ந்து வரும். ஆமென். அப்போ இந்த காட்டே வந்துட்டு அதை ஆளுகை செய்தான் சிங்கம். அப்போ அந்த சுபாவம் எங்கேருந்து வந்தது? அதுக்குள்ளே தான் இருக்கு. எல்லாத்தையும் ஆட்டி படைக்க, ஒரு கர்ஜனை கொடுக்க, அதெல்லாம் அதாவது சும்மா வந்துட்டு ராஜான்னு சொல்லலை, இட் நோஸ். அது ஒரு டெரிட்டரி மார்க் பண்ணோம். அந்த டெரிட்டரி வேற அனிமல்ஸ் வந்துட்டு சென்ஸ் பண்ணோம், தெரிஞ்சிருக்கும். எல்லா அனிமலுக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பகுதியில் இதுதான் ராஜான்னு எல்லா அனிமல்ஸுக்கும் தெரியும். ஏன்னா காடு ரொம்ப பெரிய ஏரியா, நிறைய சிங்கம் இருக்கும். அந்த ஒவ்வொரு சிங்கமும் என்ன பண்ணோம், ஒரு டெரிட்டரி மார்க் பண்ணோம். நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்கள், நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு டெரிட்டரியை மார்க் பண்ணி விடும். அந்த டெரிட்டரி அதை மார்க் பண்ணிட்டா மற்ற மிருகங்களுக்கு அது தெரியும். எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. லெட்டர் அனுப்பல, இமெயில் அனுப்பல, எந்த ஒரு அங்கே கேம்பெயின் நடக்கல, பேனர் போடலை, ஆனால் தெரியும். அல்லேலூயா. அப்போ இந்த மிருகங்களுக்குள்ள இந்த பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸுக்குள்ள, ஒரு மலைக்குள்ளவோ இல்லை ஒரு நதியோ ஒரு கடலோ, அதுக்குள்ளே இருக்கிற சுபாவம் தேவன் அதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆனால் மனிதர்களுக்கு என்ன வச்சாரு? மனிதர்கள் எப்படி படித்தார்? அப்போ மனிதர்கள் படிக்கும் போது தேவன் என்ன சொன்னார்? முதலாவது அவங்களை ஆசீர்வதிக்கிறார். வாவ். முதல்ல தேவன் மனிதனுக்கு கொடுத்தது என்னன்னா ஆசீர்வாதம். He blessed them. ஆமென். அப்போ நமக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அடுத்து என்ன சொன்னாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்வாயாக. வாவ், ஹல்லேலூயா. பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை படைச்சார். அப்போ மரத்தை என்னவா படைச்சாரு? உனக்குள்ள அந்த வசனத்தை படிச்சிடலாம், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஜெனசிஸ் 1 எங்கே இருக்குது? 11-12 படிக்கலாம் குயிக்கா. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதைகள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அப்போ ஒரே சென்டென்ஸ்ல எழுதுறாரு மோசே அந்த இடத்துல. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு புக்கு மாதிரி எழுதலாம், ஆனாலும் என்ன பண்ணணும், அவர் சுருக்கி எழுத வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஒரே வார்த்தையில் ஒரே வேர்ஸில் மோசஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு, கர்த்தர் என்ன காட்டுறாருன்னா, அந்த மரம் என்னெல்லாம் அது கொண்டு வரணுமோ எல்லாம் அதுக்குள்ளே வச்சு அனுப்புறாரு பேக்கேஜ். அல்லேலூயா. அது பலாப்பழத்தை கொண்டு வரணுமா, அதுக்குள்ளே இருக்கு. அது எங்கேயோ ஒரு பேக்கை வச்சுன்னு மண்ணு கீழே பலாப்பழங்கள்லாம் வச்சுன்னு அப்போ ஒவ்வொன்று இழுத்து கொடுக்காது. நினச்சி பாருங்க, அப்படி மரம் வந்துட்டு பலாப்பழத்தை இழுத்துச்சுன்னா அந்த ட்ரங்க் வழியாக போகும்போது பார்த்துடலாம், இது இழுத்துன்னு இருக்குது. எனக்கு சின்ன வயசில் நிறைய கார்ட்டூன் பார்த்து மைண்ட் இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே எனக்கு வந்துட்டு கார்ட்டூன் இமேஜஸாக தான் தெரியுது. நினச்சி பாருங்க, மண்ணு கீழே பலாப்பழ மரம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு டப்பா நிறையா பலாப்பழத்தை வச்சுருக்கா. அப்பப்போ இழுத்து இல்லை அப்போ எங்கே இருக்கு? வேர் இஸ் இட்? அவ்வளோ பெரிய பழம் எங்கே இருக்குது அந்த மரத்துக்குள்ளே? நினச்சி பாருங்க, இட் இஸ் சம்வேர், எங்கேயோ இருக்குது. நீங்கள் மரத்தை அறுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தெரியாது, எங்கேயுமே பலாப்பழம் ஒளிஞ்சு இருக்காது. ஆனால் அந்த இடத்துல அந்த டிப்பில் வந்துட்டு அது வளர ஆரம்பிக்குது. இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங் அட் த டிப். அவ்வளோ பெரிய மரம், அவ்வளோ பெரிய பழம் வந்துட்டு வருது. ஸோ த ட்ரீ இஸ் டிசைன் டு கிவ் அண்ட் இட் ஹேஸ் இட் இன் இட் செல்ஃப். இப்படி தான் இந்த வசனத்தை தேவன் சொல்கிறார். அதுக்குள்ளவே அதோடைய தன்மையை வச்சு படைச்சிருக்கிறாரு. அதால் பலாப்பழத்தை அது வாழ்நாள் முழுதும் கொடுத்துட்டே இருக்க முடியும். இட் கேன் கீப் கிவிங் ஜாக் ஃப்ரூட் டில் இட் டைஸ். கொடுத்துட்டே இருக்கும். ஒரு பப்பாயா மரம் பப்பாயா கொடுத்துட்டே இருக்கும். டொமேட்டோ பிளான்ட் டொமேட்டோ கொடுத்துட்டே இருக்கும். எங்கன்னா பேக்கு கீழே வச்சுருக்குதா?
எங்கன்னா ஸ்டாக் வச்சிருக்கா நம்மள மாதிரி இல்லை, ஆனால் அதால் கொடுக்க முடியும். இப்படி தான் நம்மளையும் படைச்சாரு, நம்மளால சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாருன்னா இந்த உலகத்தையே ஆண்டு கொள்ளும்படி படைச்சிருக்கிறார். ஆமென். நான் ஆண்டு கொள்ளும்படி படைக்கப்பட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. God made us to dominate this world. அப்போ சக்ஸஸ் இல்லாமல் எப்படி டாமினேட் பண்ணுவீங்க? விக்ட்ரி இல்லாமல் எப்படி டாமினேட் பண்ண முடியும்? டாமினேஷன் சொன்னாலே விக்ட்ரி, சக்ஸஸ், டொமினியன். அந்த டொமினியன் என்பது கடைசி, ஹையஸ்ட். ஹல்லேலூயா. ஒரு ராஜா வந்துட்டு போருக்கு போகலாம், அந்த இடத்துல என்ன வேணும்? விக்ட்ரி வேணும். அந்த வாரில் ஜெயிக்கணும். வாரில் செத்து போகலாம், அடிபட்டுறலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். இப்போ சில பேர் ஜெயிக்கலாம், ஆனால் வாரில் வந்துட்டு அவர் 2 கை 2 காலை எழுந்துட்டாரு, ஆனால் கடைசியில் அவர் தான் ஜெயிச்சாருன்னா அது சக்ஸஸா? இல்லை, அது வெறும் விக்ட்ரி. சக்ஸஸ்ஸு கிடைக்கல. அப்போ வாரில் ஜெயிச்சிடலாம். சக்ஸஸ்னா வா சூப்பராக இருக்கிற ராஜா ஜெயிச்சிட்டாரு, இப்போ அந்த எதிரி தேசத்தையும் ஆண்டு கொள்ள வராரு. இப்போ அவங்க வரும்போது ஜனங்க என்ன பண்ணலாம்? இல்லை கோஷம் போட்டு இவர் வேணாம், எங்களுக்கு எங்கள் ராஜா தான் வேணும். அவங்க வந்துட்டு எப்போவுமே ஒரு யுத்தம்னு வச்சுக்கோங்க, அவங்க செட்டிலே ஆக மாட்டாங்க. இவர் எப்படியாவது கொல்லணுன்ட்டு அப்படியே. அப்போ எப்படி இருக்கும்? அது சக்ஸஸ் ஆகலை, வெறும் விக்ட்ரி தான் கிடைச்சிது, ஆனால் சக்ஸஸ் ஆகலை. சக்ஸஸ் என்பது நீங்கள் பிடிச்ச ராஜ்யமே என்ன பண்ணுது? ஐயா நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், ஐயா நீங்கள் தான் எங்களை மகராசன் ஐயா அப்படின்னா, சரி நான் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் வாங்க. அப்போ அதுதான் சக்ஸஸ். இதுக்கும் மேலே வர்றது தான் டொமினியன். அண்ட் டொமினியன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு காரியம் உங்களை பார்த்து உங்களுக்கு சரண்டர் ஆச்சுன்னா அதுதான் டொமினியன். வெற்றினா you are contesting in a fight. When I say victory, that means I have an opponent. victory அப்படின்னா I have an opponent, நான் அவனை ஜெயிக்கிறது தான் வெற்றி. சக்ஸஸ் என்னன்னா, நான் ஜெயிச்ச பிறகு எல்லாமே என் கையில் இருக்கு, அதான் சக்ஸஸ். ஆனால் நான் விக்ட்ரி அண்ட் சக்ஸஸ் படைச்ச ஒரு ஆள், நான் அடுத்த கட்டமாக யார் என்னை பார்த்தாலும் எனக்கு சரண்டர் ஆகிடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டொமினியனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் வார் வந்துட்டு அனௌன்ஸும் பண்ண தேவையில்லை, ஜெயிக்கவும் தேவையில்லை. பக்கத்து ஒரு ராஜா வந்துட்டு சொல்கிறாரு, ஐயா நீங்கள் தான் வந்துட்டு மகா பெரிய ராஜா, மகாராஜா, நீங்கள் எங்கள் தேசத்தை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா? உங்கள் நிழலில் இருந்தால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வரி வேணுமா தான் கட்டுறோம், இல்லை எல்லாமே உங்களுக்கு நான் வேணுமா தான் கவர்னராக இருந்துக்கிறேன். அந்த ராஜா சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் உங்கள் கீழே ஒரு கவர்னராக இருந்துக்கிறேன், என் தேசத்துக்கு உங்களுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வேணும். இதுதான் டொமினியன். ஆமென். அல்லேலூயா. அந்த டொமினியன் தான் தேவன் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த டொமினியன், ஆளுகை, ஆண்டு கொள்வாயாக. இதை எப்படி அந்த மரத்துக்குள்ள உனக்குள்ள இந்த மாங்காய் வருவதாக அப்படின்னு சொன்னாரோ, உனக்குள்ள ஜாக் ஃப்ரூட் வருவதாக அப்படின்னாரோ, அதுக்குள்ள வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே இருக்குது. எத்தனை 1000 சயின்டிஸ்ட் வந்துட்டு மில்லியன் இயர்ஸ் எல்லாம் ஆச்சுன்றாங்க இந்த உலகத்துக்கு. அவ்வளோ மில்லியன் இயர்ஸாக அது கொடுத்துட்டே இருக்குது. அப்போ உங்களால் சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்க முடியாதா? அல்லேலூயா. ஏங்க, மரம் சொன்ன காரியத்தை மரம் கொடுத்துட்டே இருக்குது, மிருகம் சொன்ன காரியத்தை அது கொடுத்துட்டே இருக்குது, மனுஷன் தேவன் சொன்ன காரியத்தை நம்ம ஏன் கொடுக்காம இருக்க முடியும்? How can we miss? Hallelujah. If God made you a material of dominion, you can keep winning all the time. உங்களை அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. படைச்ச முதல் நாளே உங்களுக்கு என்ன சொன்னார்? ஆசீர்வதிச்சாரு. பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டுகொள். வா சூப்பர். அப்போ அதுதான் எனக்குள்ள அவர் ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ சக்ஸஸ் தான் நான் வந்து என்ன பண்ண முடியும்? மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் ஏன் மனிதனுக்கு மாத்திரம் தப்பி போய் அவன் ஒரு விக்டிமாகவும் அவன் வந்துட்டு விழுந்து போனவனாகவும் தோல்வி அடைஞ்சனா ஆக எப்படி அவன் மாறினான்? எப்படி மாறினான்னா, கார்னல் மைண்ட்.
கர்த்தர் கொடுத்த காரியம் அவன் மேலே ஆசீர்வாதம் என்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங். இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் மேட்டர் இல்லையா? அது அவன் மேலே மூடி இருக்கு. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் மேட்டரை எதிர்க்கிற மாதிரி பிசாசு என்ன பண்ணியிருக்கு? மைண்ட் செட் மாற்றிருக்கு. இப்போ ஒரு பெரிய சிங்கர்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்ச சிங்கர் யார்? எஸ்பிபி இல்லையா? எஸ்பிபியோடைய ஒரு பெரிய ஒரு சிஷ்யன் அவர் வந்துட்டு அவரை மாதிரியே உருவாக்கிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் எங்கேயோ ரஷ்யாக்கோ எங்கேயோ போயிட்டு அங்கே உள்ள கேங்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டி, அதாவது பழகி குடிச்சு வெறிச்சு அவன் வந்து மியூசிக்கே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. எனக்கு வேறு கன்னு ஃபயரிங் தான் பிடிக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்பா நீ எவ்வளோ பெரிய வித்வானா வந்திருக்க வேண்டிய ஆள், எவ்வளோ பெரிய மியூசிஷியன், நீ எவ்வளோ பெரிய சிங்கர், நீ ஏன்னா இப்படி மாறிட்ட? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு ரத்தத்தை பார்க்கணும், எனக்கு கேங்ஸ்டர், நான் பெரிய கேங்ஸ்டர் அப்படின்ட்டு அப்படி ஆயிட்டான்னா அவன் மைண்டு மாறிடுச்சு. ஆனால் அவனுக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங் அவனுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ண மாட்டான்? அதை பண்ண மாட்டேன்றான், அதை வானான்றான். நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன். அப்போ அவனுக்குள்ளே மாறுனது வந்துட்டு மைண்டு. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற பிளெஸ்ஸிங் அப்படி தான் இருக்குது, அப்படியே இருக்குது. அதை எடுத்து யூஸ் பண்ணுற மைண்டு அவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அதை எடுத்து யூஸ் பண்ணுற மைண்டு இல்லை, ஆனால் அவனுக்கு அந்த பிளெஸ்ஸிங் இருக்குது, அவனால் பாட முடியும். அவன் நினச்சா பெரிய ஒரு சிங்கர் ஆக முடியும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறான்? அவனுடைய கேங்ஸ்டர் அப்படின்ட்டு பெரிய கேங்ஸ்டரா ஆக கிளம்பி இருக்கிறார். ஏன்னா உலகத்தில் கேங்ஸ்டரே இல்லை, நான் தான் இந்த கேங்ஸ்டர் கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு புறப்பட்டு இருக்கிறாரு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வி கேரி தட் பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங் நம்மளை விட்டு போகவே போகாது, நமக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நமக்குள்ளே மாற்றின காரியம் என்ன தெரியுமா? மைண்டு. இப்போ அந்த மைண்ட் என்ன சொல்லுது? என்கிட்ட பணம் இல்லை, என்னால் முடியாது, நான் செஞ்சால் ஃபெயில் ஆகிடும், பிஸ்னஸா எங்கள் குடும்பத்தில் யாரும் பண்ணல, நான் எப்படி பண்ணுவேன், நான் வேலை செய்கிறதுக்கே பிறந்தவனாக்கும், மற்றவனுக்கு வேலை செய்யவே பிறந்தவன் நான் அப்படின்னு சில பேருடைய அபார நம்பிக்கை. ஏயா நீ இன்னொருத்தருக்கு வேலை செய்ய, அவனும் ஒரு மனுஷன் தானே. அல்லேலூயா. நம்ம இன்னொருத்தருக்கு வேலை செய்கிறோம், நம்ம கண்ணில் என்ன தெரியுது? மனுஷன் தரல, பில்டிங், கம்பெனி, வாவ், கியூபிக்கல், ஏசி, கேஃபிட்டேரியா, பார்க்கிங். ஓ யோ, அதெல்லாம் கட்டினது ஒரு மனுஷன் தான், உன்னை போல ஒரு மனுஷன் தான். நீ என்ன யோசிக்கணும்? இதை விட பெரிய பில்டிங் எதற்கு நான் கட்டுறேன் அப்படின்னு. அதை யோசிக்கல நம்ம ஆட்கள். இந்த பில்டிங்குள்ள அந்த கார்னர்ல அந்த கியூபிக்கல்ல நான் உட்காரணும். அவ்வளோ சின்ன ஐடியா. ஏன் அதை கட்டினதும் ஒரு மனுஷன் தானே. அதை எக்ஸாம்பிள் எடுத்துக்க. நானும் ஒரு கம்பெனி வைக்க போகிறேன், 10 லட்சம் பேர் என் கம்பெனியில் வேலை செய்யணுன்ட்டு என் கம்பெனி முன்னால் நின்று தர்ணா பண்ணணும், எனக்கு கொடுங்க வேலை, எனக்கு கொடுங்க வேலைன்ட்டு. அப்படி நானும் வந்து ஹல்லேலூயா. why are we not thinking like that? carnal mind. அப்போ வசனத்தில் பவுல் சொல்றாரு, இந்த கார்னல் மைண்ட், இந்த ஃப்ளெஷ்லி மைண்ட், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாக செயல்படுது. அப்போ கர்த்தர் ஒரு விஷயத்தை நமக்குள்ளே வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அது பேசுது, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் யோசிக்குது, அதுக்கு ஆப்போசிட்டான பாதையில் தான் இந்த மாமிச சிந்தை நம்மளை கொண்டு போகுது. அதனால தான் கர்த்தர் சித்தமான காரியங்கள் சொல்லும் போது நமக்கு முதல்ல என்ன வருது? பயம் வருது. ஓய்யோ, பார்வோன் முன்னால நான் போகணுமா, நான் பேசணுமா, என்னால் முடியாது, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. இது யார் பேசுறது? இயேசுவை பார்த்து உங்களை சிலுவை போக விட மாட்டேன் அப்படின்னு பேதுரு சொன்னால அது யாரு? கார்னல் மைண்ட். ஏன்னா தேவனுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்குது. இந்த கார்னல் மைண்ட், இந்த மாமிச சிந்தை நமக்குள்ளவே இருக்குது. இதுதான் நம்மளை வந்துட்டு லீட் பண்ணுது. யுவர் மைண்ட் இஸ் யுவர் லீடர். என்னைக்காவது காலையில் எந்திரிச்ச உடனே கை உங்கள்கிட்ட சொல்லியிருக்குதா, போப்பா பல்ல வெளிக்கிட்டு வா அப்படின்னு? கால் சொல்லியிருக்கா உங்கள்கிட்ட? காது சொல்லியிருக்கா, ஏப்பா ஏய் வாய் இவ்வளோ பக்கத்தில் வச்சிருக்க, போய் ஃபஸ்ட்டு போயிட்டு ஏதாவது ஆசிட் கீசிட் போட்டு கழுவி விடாத. ஆண்டவர் எதுக்கு
இந்த வாயை இவ்வளோ க்ளோஸாக காதுகிட்ட வச்சிரு. அது ஆக்சுவலாக மூக்கு சொல்லணும். மூக்கு தான் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். என் வாயை எதுக்கு இவ்வளோ கிட்ட வச்சிருக்கீங்க, அது முட்டிக்கிட்ட என்ன வச்சிருக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு மூக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் ஆண்டவர்கிட்ட இல்லையா? நல்ல வேலை பண்ணலை, இல்லாட்டி மூக்காரு திருப்பாரு. உன்னை வேணுமா இருந்தா காலு கீழே வச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமா இருக்குது. தேவனுடைய பிரமாணங்களுக்கு அது கீழ்ப்படிய முடியாது அப்படின்றாரு. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்போ ஏதோ என்கிட்ட கவுன்சிலிங் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ணிட்டேன் பார்த்துன்னுவாங்க. யூஸ்வலாகவே இல்லைங்க நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க, நான் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன்னுவாங்க. எந்த சொல்யூஷன் சொன்னாலுமே சில பேர் வந்துட்டு நான் பண்ணிட்டேன் எனக்கு வேலை செய்யலை அப்படின்ட்டு ஒரு சில பக்கெட் அப்படின்வோம். ஒரு பக்கெட்டில் பிலீவர்ஸை நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்துட்டு ஒரு சில பிலீவர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எதை சொன்னாலும் பண்ணிட்டேன்னுவாங்க. பண்ணிட்டேன் ஆனால் வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலை தெரியுமா? நான் அவங்க பண்ணலைன்னு சொல்ல, அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்ல, அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா அவங்க எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கார்னல் மைண்ட், மாமிச சிந்தை தேவனுடைய லாஸ் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய நீங்க மைண்டை வச்சு கர்த்தருடைய லாஸை ட்ரை பண்ணீங்கன்னா வேலையே செய்யாது. You cannot function the laws of the spirit with your fallen mind. இப்போ நீங்கள் மைண்டுக்கு எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய விழுந்து போன அந்த மாம்சம் வந்துட்டு இப்போது ஒரு வசனத்தை எடுக்குது பைபிளில் திறந்து, அந்த பிரச்சனையை பார்த்து பேசு, கடலை பார்த்து பேசு, மலையை பார்த்து பேசுன்ட்டு உங்கள் மைண்ட் அதை எடுத்து ட்ரை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணுது, இப்போ பேசுது. உங்களுடைய மாமிச சிந்தையே அது அந்த வசனத்தை எடுத்து ட்ரை பண்ண போகுது, பேசுது பிரச்சனையை பார்த்து. ஆனால் ஒன்றும் மாறலை. உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா இது, ப்ராஃபிட் மாத்திரம் சொல்கிறாரு, நான் சொன்னால் நடக்குது, நான் சொன்னால் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா அந்த மாமிச சிந்தை எந்த வசனத்தை எடுத்து ட்ரை பண்ணாலும் அது வேலை செய்யாதுன்னு வசனமே சொல்லுது. உங்களுக்கு ஒரு ஏர்த்லி எக்ஸாம்பிள் கொடுக்கவா? அப்பளம் சுடணும். எப்படி? எண்ணெயை காய வைக்கிறோம், அப்பளத்தை எடுத்து சூடான எண்ணெயில் போடுறோம், பொரிஞ்சு வரோம், அதை எடுத்து தட்டில் வைக்கிறோம் இல்லையா? இப்போது எண்ணெய்க்கு பதில் தண்ணியை ஊற்றுறோம், தண்ணி கொதிக்குது, அப்பளத்தை விட்டால் என்ன ஆகும்? ஓ, இந்த அப்பளம் சரியில்லை, எனக்கு அணில் அப்பளம் கொடுங்க. சரி, அணில் அப்பளத்தை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் விடுறோம். என்ன ஆச்சு? இதுவும் இல்லை, எனக்கு குரங்கு மார்க்கா, மங்கி பிராண்ட் குரங்கு மார்க்கு அப்பளத்தை கொடுங்க. குரங்கு மார்க் அப்பளத்தை போட்டாலும் தண்ணியில் கொதிக்கிற தண்ணி என்ன ஆகலை? அப்பளம் வரலை. டென்ஷன் ஆகிறோம் நம்மால். நானே அப்பளத்தை செய்கிறேன், உட்காந்துட்டு மாவை பிசைஞ்சு திரட்டி அப்பளத்தை செஞ்சு மேலே வச்சு காய வச்சு அப்பளம் ரெடி அப்படின்னு வந்து தண்ணியில் விட்டா மறுபடியும், ஏன்னா நீ எவ்வளோ அப்பளம் தண்ணியில் விட்டாலும் அது பொரிஞ்சு வராது. நீ எவ்வளோ வசனத்தை கார்னல் மைண்டில் போட்டு ஆப்ரேட் பண்ணாலும் அது வேலை செய்யாது. அல்லேலூயா. பிலீவர்ஸ்க்கெல்லாம் கண்கள் திறந்திருக்கும் உலகெங்கும். வாவ், இதுதான் சீக்ரெட். ஆமாங்க, இது சீக்ரெட்டே கிடையாது. சீக்ரெட்னா என்ன தெரியுமா? எங்கேயுமே எழுதப்படலை, யாருக்குமே தெரியலன்னா தான் சீக்ரெட். எழுதி வச்சு உலகெங்கும் ஹையஸ்ட் செல்லிங் புக்கு பைபிள் தான். எல்லார் கையிலையும் இருக்குது, ஓப்பன் ஆன்சரு. ஆனால் எக்ஸாமில் டெக்ஸ்ட் புக்கை கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதுனா ஆன்சர் தப்பாக எழுதியிருக்காங்க. அப்போது இவருக்கு என்ன மாதிரி அவார்டு கொடுக்கணும்? டெக்ஸ்ட் புக்கை கையில் கொடுத்துட்டு எக்ஸாம் பேப்பரை எழுதுங்க, இந்த புக்கை பார்த்தே எழுதுங்க அப்படின்ட்டு ஒரு ஆன்சரும் சரியாக எழுதலைன்னா அவருக்கு என்ன மாதிரி அவார்டு கொடுக்கணும்னு நினச்சி பாருங்க. எந்த அவார்டு நம்ம பிலீவர்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா 2000 வருஷமாக இந்த வசனங்களை வச்சு எந்த வேலையும் செய்ய முடியலன்றாங்க. எதுவுமே வேலை செய்யலை. ஏன் செய்யலைன்னா வசனமே சொல்லுது, இந்த மாமிச சிந்தை தேவனுடைய பிரமாணங்களை எடுத்து வேலை செய்ய அதால் முடியாது. அது அதுக்கு விரோதமாக இருக்குது. அது எடுத்து செஞ்சாலும் வேலை செய்யாதுன்றாரு.
ஹல்லேலூயா. இதனால தான் இயேசு கிறிஸ்து அவருடைய டீச்சிங்கே பிரதானமாக இதை குறித்து தான் இருக்குது. உன் மனசில் வச்சு என்ன பண்ணுமா, மனசு இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும்ன்றாரு. ஹல்லேலூயா. சரி, செய்தியை முடிப்போம். லெட்ஸ் கம் டு ஒரிஜின். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இப்போ தான் நம்ம ஹோலி வீக்கை கொண்டாடி இருக்கிறோம் இல்லையா? எப்படி இயேசு நமக்காக மரித்தார், நம்மளுடைய இடத்த, பாவிகளுடைய இடத்த அவர் எடுத்துக்கொண்டார். எல்லா பாவத்துக்கும் தண்டனை அவர் நிறைவேற்றுகிறார். எல்லா சாபத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். அப்போ எல்லாமே நம்ம செஞ்ச தப்பு எல்லாமே அவர் சிலுவையில் சரி செய்கிறார். அப்போ முதலாவது நடந்த பாவம் என்ன? எங்கிருந்து பாவம் ஆரம்பிச்சது? ஜென்ம பாவம் என்ன? அது அந்த பழத்தை சாப்பிட்டது. அது இயேசு முடிச்சாரா? சொல்லவா எப்போ முடிச்சாருன்னு? பாவம் என்பது உலகத்தில் எதனால ஆரம்பிச்சது? இப்போ இவ்வளோ நேரம் இதை பற்றி தானே பேசணும். அந்த பழத்தை சாப்பிட்டதுனால. ஒருவேளை பழத்தை பிச்சாங்க, இல்லை வேண்டாப்பா வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு கீழே போட்டு போயிருக்கலாம். ஆனால் எதனால அந்த பாவம் என்பது ஸ்டார்ட் ஆச்சு? சாப்பிட்டதுனால ஸ்டார்ட் ஆச்சு. இயேசு எந்த இடத்துல வந்து அவருடைய ஊழியத்தை முடிக்கிறாரு? இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், இதை சாப்பிடு. ஹல்லேலூயா. எதை சாப்பிட்டு எல்லாத்தையும் இழந்தாங்களோ மறுபடியும் அதை ரெஸ்டோர் பண்ண அவருடைய சரீரத்தையே கொடுக்கிறாரு. இதை சாப்பிட்டு நீ ஜீவனுக்குள்ள வா அப்படின்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் சாப்பிட்டு நீ என்னுடைய உடன்படிக்கைக்குள்ள வந்துரு, நீ ஜீவனுக்குள்ள வந்துரு நம்மளை அழைச்சாரு. அதுக்கப்புறம் சிலுவையில் போயிட்டு நம்ம செஞ்ச எல்லா தப்புக்கும் தண்டனையும் அனுபவிச்சிட்டாரு. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நுழைஞ்ச நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம எந்த தப்பு பண்ணோம்? நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். அது எங்கே உடஞ்சது தெரியுமா? உங்களுடைய ஹோலி கம்யூனியனில் உடஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய ஹோலி கம்யூனியன்லேயே அந்த பழம் சாப்பிட்ட காரியம் உடையுது. அப்போ பழம் சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு? கண்கள். அப்போ இவருடைய ஜீவன் உள்ள அப்பத்தையும் ரத்தத்தையும் நம்ம போஜனம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆச்சு? ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. இப்போ நமக்கு கிறிஸ்துவுடைய சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. we have the mind of Christ. ஆமென். மறுபடியும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் நமக்குள்ள தொனிக்க ஆரம்பிச்சிருச்சு. we can hear the voice of God. we have the leading of the Holy Spirit. ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறார், நம்மளை நடத்துகிறார், நம்மளோட பேசுறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் அந்த விழுந்து போன ஆதாமுடைய மாமிச சிந்தையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டோம். ஆமென் சொல்லுங்க. we are free from it. அது நமக்குள்ள தான் இருக்கு. ஆனால் அதை ஓவர்லாப் பண்ற மாதிரி ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார். ஹல்லேலூயா. அதை ஓவர்லாப் பண்ற மாதிரி ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார். ஸோ யூ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? மறுபடியும் ஜெனசிஸுக்கு போயிட்டு அங்கே உங்களை ஒரிஜினலாக எப்படி படைச்சாரோ மறுபடியும் அந்த ஒரிஜினாலிட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். மாமரத்தை தேவன் படைத்தார், பிசாசு போயிட்டு என்ன பண்ணிடுச்சு? அதுக்குள்ளே வேற கனியை வச்சிருச்சு. அப்போ உலகம் எங்கும், உலக தோற்றத்திலிருந்து மாமரம் என்றாலே பாய்சன் அப்படின்ட்டு அறியப்பட்டு இருந்தது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். யார் பார்த்தாலும் மாங்காய் சாப்பிட்றாதீங்க, செத்துருவீங்க, மாங்காய் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா அந்த பிசாசு என்ன பண்ணிடுச்சான்? மாமரத்தை பாய்சன் ட்ரீயாக மாற்றிடுச்சு. ஆனால் இயேசு சிலுவையில் வந்து அந்த மாமரத்தை ரட்சிக்கிறாரு. அல்லேலூயா. அதோடைய தன்மையை மாற்றிட்டாரு, அதுக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு. இனிமே கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ள அந்த மாமரத்தை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம்? பறித்து சாப்பிடலாம். இனிமேல் நல்ல கனியை கொடுக்கும்ன்ற மாதிரி நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இனிமே நல்ல கனிகளை தரக்கூடும். நம்மளால முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய பாவத்தை எடுத்துட்டாரு, பாவத்தின் தண்டனைகளை எடுத்துட்டாரு, அந்த சாபங்கள் நம்ம மேல இருந்தது உடைச்சிட்டாரு. we can once again give good fruit to this world. ஹல்லேலூயா. we can once again yield good fruit. அதாவது அந்த டொமினியன், அந்த சக்சஸ் இனிமே உங்களுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள சக்சஸ் இருக்குது, உங்களுக்குள்ள விக்டரி இருக்குது, உங்களுக்குள்ள டொமினியன் இருக்கு. அது வெளியில இல்லை, அது உங்களுக்குள்ள தான் இருக்கு. உங்களுக்குள்ளேருந்து வெளியே வருகிற காரியம் அது. ஆமென் சொல்லுங்க. ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஹல்லேலூயா. பிலீவ் இன் யோர் செல்ஃப். பிலீவ் வாட் காட் ஹேஸ் மேட் யூ as. ஹல்லேலூயா.
உங்களை எப்படி தேவன் படைச்சாரு, உங்களுடைய இன்னர் செல்ஃப் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் கிறிஸ்தவம். ஆமென். உங்கள் உள்ளான மனுஷனை புதுப்பிச்சிருக்கிறாரு, உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ள ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. அதை தான் நம்ம என்ன பண்ணணும், பிலீவ் பண்ணணும். அதை நம்ம வெளியில் கொண்டு வரணும். அதை வெளியில் கொண்டு வரது நம்ம வேலை. ஆனால் கிறிஸ்தவர்கள் எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? இந்த வேலையை செய்யாமல் எல்லா வேலையுமே வேலைக்காரனாகிய தேவனுக்கு அபச்சாரம் அபச்சாரம். எப்படி இந்த பாஸ்டர் எப்படி சொல்லலாம்? நீங்கள் செய்வீங்க, நான் சொல்கிறது தப்பா? எல்லாரும் ஆண்டவரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி ஆண்டவருக்கு வேலை கொடுக்கறது தான் ஜெபம் நினச்சினுக்கிறாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஆண்டவர் நம்ம வேலைக்காரனா? அப்படித்தான் நம்ம அவரை நடத்துகிறோம். ஜெபத்தில் எல்லாமே அவரை செய்ய நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்பா இது செஞ்சிருப்பா, எப்பா அது செஞ்சிருப்பா. குழந்தை ரோட்டில் ஓடனா அப்பா அப்போ நீ என்ன பண்ணிருக்க? உனக்கு தானே ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு. ரோட்டில் ஓட விட்டது யாரு? நீ ஆண்டவருக்கு வேலை கொடுக்குற, ஆண்டவரே காப்பாத்திருன்னு. அல்லேலூயா. ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச். இதெல்லாம் ஏன் நம்ம இப்படி ஜெபிக்கிறோம்? எது ஜெபிக்குது இப்படி? ஃப்ளெஷ்லி மைண்ட், அந்த கார்னல் மைண்ட் தான் இப்படி ஜெபிக்கும். ஏன்னா இட் இஸ் எனிமிட்டி டு காட். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஜெபிக்கும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? உலகத்தை ஆண்டு கொள்ளுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கர்த்தர்ட்ட என்ன சொல்லிக்கிறோம்? எனக்கு வாங்கி வந்து கொடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடு. அப்போ நீ என்ன பண்ண மாட்டேன்? நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் டிவி பார்த்துட்டு இருப்பேன். ஆண்டவரே நீங்கள் வெற்றி எட்டன்னு எனக்கு மடியில் வச்சுருங்க, நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு யார் மடியில் வச்சிடுறேன். நம்மளுக்கு இதே தான் வேலை. என்னது? ஆண்டவர் வெற்றி கொடுத்தா கொஞ்ச நாள்லேயே அது கோட்டை விட்டுருது. அதை மாதிரி மறுபடியும் ஆண்டவருக்கு வேலை. ஆண்டவரே இங்கே பார்த்தீங்களா என்ன மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பிளெஸ்ஸிங் இருந்தால் எப்படி இப்படி ஆயிருக்கும்? ஆண்டவர் யோசிப்பார், உனக்கு கூட மண்டல பிரெயின் இருக்கா இல்லையான்னு அவருக்கே டவுட் வந்துடும். அவரே இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், எனக்கு இதை டவுட்டாக இருக்குது. சில நம்மளோட பிஹேவியரில் ஆண்டவருக்கே டவுட் வந்துடும். இது மனுஷனா, இது வேற எதுனா? எப்படி இதால் நம்ம லாங்குவேஜ் பேச முடியுது அப்படின்னு யோசிப்பார். Because everything we speak is so unscriptural and we have made it normal. இப்படி தான் கடவுள்கிட்ட பேசுகிறோம், கடவுளை வேலை வாங்குகிறோம். அவர் என்ன வேலைக்கார மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், அவரை செய்ய சொல்கிறேன். எங்கேருந்து இந்த பழக்கம்லாம் வந்தது? And it is not scriptural. Hallelujah. படகுல இயேசு போகும்போது பெரிய வெள்ளம் வந்தது. என்ன பண்ணாங்க? கடவுளுக்கு வேலை கொடுத்தாங்களா? உடனே ஆண்டவர், கடவுளே எங்களை ஊழியத்துக்கு அனுப்பிச்சிங்க, பின்னாலேயே வந்துட்டு பெரிய சுனாமி அனுப்புறீங்க, சூப்பர் அப்படின்னாரா? அப்படின்னாரா? இல்லை. உடனே அழுந்து ஜெபிச்சு 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டாங்களா படகுல? இல்லை. என்ன பண்ணாங்க? எந்திரிச்சு நின்று பேசுறாரு. வா, ஏன்னா வெற்றி உனக்குள்ள இருக்குது, அதை நீ வெளியில ரிலீஸ் பண்ணணும். He didn't pray to God. இதுதான் கிறிஸ்தவமே. உங்களையும் என்னையும் பாவியா இருந்த நம்மளை என்னவா மாத்தி இருக்கிறாரு? ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களா மாத்தி இருக்கிறாரு. எதுக்கு? நன்மைகளை பேசும்படி. ஆமென். பேச சொன்னாரு. எல்லா அழுக்கும் பாவமும் இருதயத்திலிருந்து வாய் வழியா வெளியே வருது. அதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது. அப்போ நம்ம என்ன நெகட்டிவிட்டியை பேசுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில தீட்டா வந்து சாபமாகவும் விபத்துகளாகவும் வியாதிகளாகவும் வறுமையாகவும் மாறி நம்ம வாழ்க்கையை தீட்டுப்படுத்துது. அப்போ என் வார்த்தைகளை சரிப்படுத்திட்டேன்னா, என் விசுவாசத்தில் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அதே தீட்டு ஆசீர்வாதமாக மாறிடும். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், அந்த சக்ஸஸை உங்களுக்குள்ளே தான் வச்சிருக்கிறாரு. அது வெளியில் இல்லை, எந்த மனுஷன் கையிலையும் இல்லை, எவன் கையிலையும் இல்லை, யார் காலையும் நீங்கள் விழ தேவையில்லை, யாரையுமே நீங்கள் கெஞ்ச தேவையில்லை. கடவுள் ஆண்டவரையே நீங்கள் வந்துட்டு கெஞ்சி பிச்சை எடுக்க தேவையில்லை. உங்களை ஏற்கனவே ராஜாவாக உள்ள படைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்னவா படைச்சாரோ அதுதான் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அல்லேலூயா. சிங்கத்தை சிங்கமாக படைச்சிருக்கிறார்ல, அதுதான் அதுக்கான கிஃப்ட்டு. அல்லேலூயா. மாம்பழத்தை மாம்பழமாக படைச்சிருக்காருல்ல, அதுதான் அதோடைய கிஃப்ட்டு. அந்த மாம்பழம் தான் அதை வந்துட்டு கொண்டாட வைக்க போகுது. ஆமென். people are going to celebrate the tree because of its fruit. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரூட்டு சக்சஸ். ஆமென்.
ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, நமக்குள்ளே வச்சிருக்கிற ஃப்ரூட்டே சக்ஸஸ் தான். அது நான் தான் வெளியில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர போகிறேன்? பை ஹார்ட் ஒர்க், பை விஸ்டம். ஆமென். அது எது வேணால் இருக்கலாம். அதை மேனிஃபெஸ்ட் எனக்குள்ளே இருக்குப்பா, நான் செஞ்ச நடக்கும். 100 தடவை ஃபெயில் ஆனாலும் 101வது தடவை நான் வந்துட்டு வின் பண்ணுவேன். இப்படி விசுவாசத்தில் போகிறது தான் நமக்கு சக்ஸஸ் கொண்டு வரும். ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஆண்டவர் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது பைபிளே இல்லாத காரியம். எழுந்து நின்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவன் கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் கொடுக்க ஆயத்தமாகும். டீட்டெயில்ஸ் வில் பி ஆன் த ஸ்க்ரீன். நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம், அல்லது இங்கே வருகிற ஆஃபரிங் பேக்ஸில் உங்களுக்கு காணிக்கைகள் செலுத்தலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்குற ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவா, விடுதலைகள் வரட்டும், அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வரட்டும். பொருளாதார காரியத்தில், இடத்துல, லைஃப்பில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து கிரியை செய்கிற நாட்கள் வந்தது என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்குற எல்லா காணிக்கையும் சுத்திகரித்து தேவனுடைய ஆலயத்துக்கு என்று யூஸ் ஆகும்படி அதை சுத்திகரிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.